ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆர்சி கார் ஒன்று வாங்கியிருந்தோம். அந்த ஆர்சி காரை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணுறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த அப்கிரேட் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளே ஸ்கை அப்படிங்கிற ஒரு ரிமோட் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து எஃப்எஸ் 1i6 அப்படிங்கிற மாடல் வந்து அந்த ரிமோட் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு 9000 அந்த ரேஞ்சு வரும். அந்த ரிமோட்டை வந்து நம்ம இந்த ஆர்சி காரோட கனெக்ட் பண்ணி லாங் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆர்சி காரை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணுறோம். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் அதில் உள்ள பழைய போர்டு. இந்த போர்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த போர்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதில் உள்ள நம்ம லெஃப்ட் ரைட் கண்ட்ரோல் பண்ணுற மோட்ரு இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு தேவைப்படாது. இதுக்கு பதிலாக நம்ம வந்து சர்வோ மோட்ரு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அது 4x4ங்கிறனால 2 மோட்ரு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் மோட்ரை வந்து நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணிக்குவோம். ரெண்டையுமே ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து டேரெக்டாக வந்து நம்ம மோட்ரு ட்ரைவ் ஒன்று தனியாகவே வாங்கி வச்சுருக்கோம். அந்த மோட்ரு ட்ரைவில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு வழியாக இந்த மோட்ரு வந்து கழட்டி எடுத்தாச்சு. இதை கழட்டி எடுத்துட்டு தான் இந்த இடத்துல நம்ம வந்து சர்வோ மோட்ரு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இதை வந்து இந்த 2 மோட்டரை வந்து பேரலல் பண்ணிடுவோம். இந்த பேரலல் பண்ணிவிட்டு மோட்டர் ட்ரைவோட கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த மோட்டர் ட்ரைவுக்கு சப்ளை கொடுக்கும்போது இந்த மோட்டருக்கு வந்து டேரெக்டாக சப்ளை வந்துடும். மோட்டர் ட்ரைவ் வந்து ரிசீவரோட கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த சர்வோ மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டபுள் சைட் டேப்பு இல்லாட்டி க்ளூக்கன்னு ஏதாவது போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம்.
இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரிசீவரை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரிசீவரோட நம்ம இந்த சர்வோ மோட்டரை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து சேனல் 1 சேனல் 2ன்னு ஒரு 6 சேனல்கிட்ட இருக்கும். அதில் நம்ம சேனல் 1ல் வந்து ரிசீவரை அதை சர்வோ மோட்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டுருவோம் ரிசீவரில். அடுத்து வந்து மோட்ரு ட்ரைவை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டுருவோம். இந்த ரிசீவரில் வந்து மோட்ரு ட்ரைவை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மோட்ரு ட்ரைவில் வந்து மோட்டரை வந்து 2டையும் கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம வந்து பேரல் பண்ண 2 மோட்டரோட ஒயரையும் நம்ம வந்து மோட்ரு ட்ரைவில் வந்து கனெக்ட் பண்ணிட போகிறோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மோட்ரு ட்ரைவுக்கு வந்து சப்ளை கொடுத்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த கண்ட்ரோலரை வச்சு ஜாய்ஸ்டிக் வச்சு நம்ம இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நம்ம ஆல்ரெடி மாட்டி இந்த சர்வோ மோட்ரு வந்து கரெக்டாக நம்ம வெர்டிக்கலில் மாட்டல, ஒன் சைடாக கிராஸாக மாட்டிட்டோம். நம்ம அதை கலட்டி கரெக்டாக சர்வோ மோட்ரு வந்து வெர்டிக்கல் பொசிஷனில் இருக்கும், ரெஸ்ட் பொசிஷனில் வெர்டிக்கலில் இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு மாட்டிக்கிற வேண்டியதான். ஃபைனலாக நம்ம பேட்ரி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மொத்த செட்டப் போய் மாட்டிட்டு நம்ம காரை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம்.